ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்தில் இது வந்து சிவகிரி தாலுகா. அதாவது சிவகிரியிலேருந்து 3 கிலோமீட்டர். சிவகிரி வந்து உங்களுக்கு கொல்லத்திலிருந்து செங்கோட்டை தென்காசி வழியாக மதுரை போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை NH ஆகும். NHலேருந்து 3வது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. NHலேருந்து தேசிய நெடுஞ்சாலை மதுரை போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து 3வது கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குதுங்க. இது தாலுக்கு வந்து சிவகிரி தாலுக்கு தான் வரும். கையெழுத்து வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான். உள்ளே பார்த்தீங்கன்னா 2 போரு, ஒரு ஃப்ரீ சர்வீஸ், 2 பேமெண்ட் சர்வீஸ், வீடு 1, 2 பெட்ரூம், அழகான நல்ல மாடலில் வந்து வீடு கட்டியிருக்காங்க. 2000 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு. CCTV கேமராலாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. வேலைக்கு லேபர்ஸ் தங்கிறதுக்கு வந்து நிறைய ரூம் உள்ள அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல வாட்டர் டேங்க் ஒன்று ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நல்ல ஹைட்டில் சிமெண்ட்னால கட்டியிருக்காங்க. ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேபர்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வேண்டி ஆங்காங்கே கம்ப்ளீட் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்குது பாருங்கள். மேற்கு மலை தொடர்ச்சியினுடைய அடிவாரத்தில் ஆல்ரெடி வந்து இதனுடைய அடிவாரத்தில் வந்து ஒரு லேண்ட், மிகப்பெரிய ஒரு நிலம். அது வந்து உங்களுக்கு மின்சார வேலி, சோலார் வேலி போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்த நிலத்துக்கு அடுத்தது இது 3வது நிலமாக இருக்கிறது. ஸோ மிருகங்களுடைய பிரச்சனை வந்து நமக்கு இருக்காது. காரணம், ஏற்கனவே ஒருத்தங்க போட்டாங்க வேலி. அதுலேயே உங்களுக்கு 2 வேலி வருது. மலையினுடைய ஸ்டார்டிங் ஒன்று, எண்டு ஒன்று. பார்த்தீங்களா, இதுதான் வேலி. இது வந்து மலை அடிவாரத்தில் போகக்கூடிய வேலி அந்த பக்கம், இது இந்த பக்கம் உள்ள வேலி. இதுக்கு அடுத்தது இன்னொரு லேண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் நம்முடைய மனை. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் அழகான பில்டிங், நல்ல ஒரு பங்களா பாருங்கள். CCTV அரேஞ்ச்மெண்ட்டில் நல்ல செட்டப்பாக பண்ணியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் வந்து பலர் வந்து கேட்குறாங்க. அது என்னென்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து அவங்க கேட்குறது 19 லட்சம் ரூபா. ஒரு சென்டோட விலை 19,000 ரூபா கேட்காங்க. விலை வந்து நம்ம பேசும்போது கண்டிப்பாக குறையும். அழகான ஒரு பங்களா. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரனாலே தண்ணிக்கு எந்த விதமான பற்றாக்குறையும் இருக்காது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அடுத்தது இயற்கை. பார்க்கறதுக்கு வந்து இதை விரும்பி கேட்குதே, பலரும் இதை விரும்பி கேட்குதே. நல்லா உங்களுடைய கிளைமேட் நல்லாயிருக்கும். இயற்கையான இது, நல்ல செம்மண், நல்ல மண். உள்ளுக்குள்ள மண் சில திட்டுகளாக மண் இருக்குது. நீங்கள் லேசாக பார்க்கலாம். நான் உங்களுக்கு காணிக்கேன் தான் தெரிய பாருங்கள். லைட்டாக அந்த ஒயிட் அடிச்சிருக்காங்க, எல்லாம் ஒயிட் போல். அது பாறைலாம் இல்லைங்க, வெளியிருந்து மண் உள்ளே எடுத்து கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ முன்னால் வந்து இது அவங்க இது வச்சுருக்காங்க, இது செங்கல் இதெல்லாம் வச்சுருக்காங்க, செங்கல் உற்பத்தி. ஸோ அதில் அவங்க வெளியிருந்து மண் உள்ளே எடுத்து கொண்டு வச்சுருக்காங்க. இல்லாமல் அது பாறை இல்லை. பாறை நீங்கள் உள்ளே பார்க்கவே முடியாது. விவசாயத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு இடம். லேபர்ஸ்களுக்கு நிறைய, அதாவது உள்ள தங்கிறதுக்கு வந்து நிறைய ரூம் இருக்குது. வேலி வந்து ஃப்ரண்டில் வந்து வேலி இருக்குது. ஆனால் பேக் எப்படின்னு தெரில. நல்ல ஒரு செம்மண் நிலம், விவசாய நிலம், மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் நம்ம விலையை வந்து நம்ம பேசிக்கலாம். ஒரே ஒரு கையெழுத்து தான். தேங்க்யூ.